பிரெட் வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு டீ டைம் ஸ்நாக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை எல்லா சைட்லையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 3 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்கு பண்ணி எடுத்துக்கலாம். டீ போடுற நேரம் மட்டும் போதும் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. இன்னொரு சைடை திருப்பி விட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், தக்காளி இதை 3ஐயுமே சாப் பண்ணி வச்சதை இதுக்கு மேலே ப்ரெட்டு மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை சேர்க்குறப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் செய்யுங்க. இல்லாட்டி அந்த அடியில் உள்ள அந்த சைடு கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாகி போயிடும். அந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒன்று சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இல்லாட்டி பெப்பர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மொசரோலா சீஸ் சேர்க்க போகிறோம். நான் இப்போ சேர்க்குறது வீட்டிலையே பண்ண மொசரோலா சீஸ் தான். ஆனால் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற மாதிரியே சூப்பராக நம்ம வீட்டிலையே பண்ணி எடுக்க முடியும். இப்போ இதை எல்லா சைட்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுக்கலாம். அதே மாதிரி மொசரோலா சீஸில் நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதனால அந்த உப்புத்தன்மை இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சமாக மட்டும் அந்த வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ இதை ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா சீஸ் எல்லாமே அது உருகி வந்துடும். உங்களுக்கு ஒரு குட்டி பிஸா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிள். வீட்டிலையே நம்ம சாதாரணமாக எப்பயுமே இருக்கிற ப்ரெட்டை வச்சே பண்ணிக்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.